ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேசன் ரைஸ் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ரேசன் அரிசியை நல்லா ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துடலாம். நான் வந்து எல்லா அரிசியும் ஒரே பேட்சாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன். அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்ததுக்கப்புறமா 6 வந்து கார்லிக் வந்து சேர்த்துருக்கிறேன், 6 பூண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பூண்டுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம வந்து ஊற வைக்கும்போது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. இப்போ 1/2 கப் அளவு வந்து துவரம் பருப்பு கூடவே ஒரு 3 வந்து வத்தல் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு தக்கன வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல ரேஷன் அரிசி, அந்த மாவு கூட இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே ரேசன் ரைஸில் பண்ண நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லி இலை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து காரம் தேவைப்படுதுன்னா பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி எடுத்தோம்னா நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த உருண்டையில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கூட பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதே போலவே நம்ம பேனோட சைஸ்க்கு தக்கன நம்ம 2 3 நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ நல்லா வந்து நமக்கு எல்லா பக்கமும் வெந்து வந்துடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே போலவே நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரேசன் ரைஸ் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டி தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குன்னு. உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.